ஸ்டூடெண்ட், நம்ம இந்த வீடியோவில் என்ன ஹெட்டிங் வந்து பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லென்சஸ். ஓகேங்களா? என்ன சார் லென்சஸ் அப்படின்னாலே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஸோ இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எந்த லெசன் வந்து பார்க்குறோம், 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் வந்து ஃபஸ்ட் லெசன் லா ஆஃப் மோஷன் பார்த்தோம். செகண்ட் லெசன் வந்து என்ன பார்த்துருக்கோம்னா வந்து ஆப்டிக்ஸு. ஸோ ஆப்டிக்ஸோட இன்ட்ரொடக்ஷனில் நம்ம என்ன பார்த்துருப்போம் வந்து வாட் இஸ் லைட்டோடைய டைப்ஸு, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்கேட்ரிங்கோடைய டைப்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துருப்போம். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம லெசன் உள்ளேயே போகிறோம். அதாவது நம்ம ஆப்டிக்ஸ்னால் என்னன்ற அந்த டாபிக் உள்ளே இப்போ தான் போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்டிக்ஸ்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் ஏ வந்து டிரான்ஸ்பரண்ட் மீடியம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? ஆப்டிக்ஸ்னாலே வந்து டிரான்ஸ்பரண்ட் மீடியம். ஓகே, இப்போ இதில் வந்து லென்சஸ் சொல்கிறாங்க. லென்ஸ்னால் வந்து என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோன்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுறது தான் சார். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறோன்னா, நம்மளுக்கு ஐயில் வந்து ப்ராப்ளமாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்லாம் வந்து ஸ்பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது கண்ணுக்கு கண்ணாடி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போலாம் பார்த்திங்கன்னா லென்ஸ் உள்ளே வந்து ஈஸியாக வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த லென்ஸால் வந்து அது நம்மளுக்கு வந்து ஹைப்பர்மெட்ரோபியாவாக இருந்தாலும் சரி, ப்ரிஸ்பயோபியாக இருந்தாலும் சரி, மயோபியாவாக இருந்தாலும் சரி, அதாவது தூரப்பார்வை கிட்ட பார்வை எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த லென்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து லென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு மட்டும் கிடையாது, நிறைய ஃபீல்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் நம்ம பின்னாடி வந்து யூசஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, அப்போ வாட் இஸ் லென்சஸ்னால் என்ன, இதோட யூசஸ் என்ன, இதை நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த ஹையர் கிளாஸ் போகும்போது இந்த பேசிக் வந்து புரிஞ்சால் உங்களுக்கு வந்து ஹையர் கிளாஸில் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஓகே, வாட் இஸ் லென்சஸ்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லென்ஸ்னாலே வந்து நம்ம என்ன சொன்னோம், டிரான்ஸ்பரண்ட் மீடியம். ஸோ இட்ஸ் ஹேவிங் 2 ரீஃப்ராக்டிங் சர்ஃபேசஸ். இதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா வந்து 2 ரீஃப்ராக்டிங் சர்ஃபேசஸ் வந்து இருக்கும். சார் அப்படி மட்டும்தான் இருக்குமா சார்? இல்லைனா எப்படி இருக்குன்னா வந்து ஒன் சைடு பிளேனாகவும் இன்னொரு சைடு வந்து ஸ்பெரிக்கலாகவும் இருக்கும். ஒன் சைடு பிளேனாகவும் இன்னொரு சைடு வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஸ்பெரிக்கலாகவும் இருக்கும். இப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லென்சஸ். ஓகேங்களா சார்? அது என்ன சார் லென்சஸ்னாலே தேர் ஆர் 2 டைப்ஸ். லென்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா 2 டைப்ஸாக வந்து சொல்லுவோம். ஓகே, அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் இதில் என்ன கொடுத்துருக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் லென்ஸ்னால் என்ன? இட் இஸ் ஆப்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் மீடியம் பவுண்டட் பை 2 ஸ்பெரிக்கல் ரீஃப்ராக்டிங் சர்ஃபேசஸ். ஆப்டிக்கல்னாலே வந்து என்ன சொன்னால், ஸோ லென்ஸ்னாலே வந்து இட் இஸ் வந்து ஆப்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் மீடியம். இது வந்து என்ன சொன்ன வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம் பவுண்டட் பை 2 ஸ்பெரிக்கல் ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். இதுக்கு எத்தனை சர்ஃபேஸ் இருக்குது? 2 சர்ஃபேஸ் வந்து ஸ்பெரிக்கல் ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ ஒன் இஸ் வந்து இது எப்படி இருக்கலாம், ஆர் வந்து எப்படி இருக்கலாம்னா வந்து ஒன்று வந்து பிளேனாகவும் அனதர் ஒன் சைடு வந்து எப்படி இருக்கலாம் வந்து ஸ்பெரிக்கலாகவும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சார் புரியல அப்படின்னா இந்த டயக்ராமில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ என்ன சொன்னோம், லென்ஸ்னாலே வந்து இட் இஸ் ஆப்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் மீடியம். ஓகே, இட் ஹேவிங் 2 வந்து ரீஃப்ராக்டிங் சர்ஃபேசஸ். இதுதான் சார் வந்து ரீஃப்ராக்டிங் சர்ஃபேசஸ். ஃபஸ்ட் ஒன் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ், செகண்ட் ஒன் இஸ் கான்கேவ் லென்ஸ். ஃபஸ்ட் ஒன் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ், செகண்ட் ஒன் இஸ் கான்கேவ் லென்ஸ். ஆர் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, ஒன் சைடு பிளேனு அனதர் சைடு வந்து ஸ்பெரிக்கல். அதே சேம் வந்து கான்கேவுக்கும் ஒன் சைடு இஸ் பிளேனு அனதர் சைடு இஸ் ஸ்பெரிக்கல். ஸோ இப்படி இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஸோ இப்படி இருந்தால் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து கான்கேவ் லென்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் இதே ஒன் சைடு வந்து பிளேனாகவும் அனதர் சைடு வந்து ஸ்பெரிக்கலாகவும் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். ஏன்னா ஒரு சைடு எப்படி இருக்குது வந்து பிளேனாக இருக்குது. அதே இதை நம்ம என்ன சொல்லணும்னா வந்து பிளேனோ கான்கேவ் லென்ஸ். மீனிங் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் சார் வந்து லென்சஸ். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து லென்சஸ். ஓகே, இப்போ இந்த டாபிக் போகலாம். என்ன சொல்லியிருக்காங்க, லென்ஸ்னால் வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, இந்த லென்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா வந்து 2 டைப்ஸாக வந்து செப்பரேட் பண்ணுறோம் சார். 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறோம். இது நம்ம லோயர் கிளாஸ்லேருந்து வந்து பார்க்குறோம். ஸோ ஒன் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ், செகண்ட் ஒன் இஸ் கான்கேவ் லென்ஸ். One is convex lens, second one is concave lens. Convex means it is a வந்து converging beams. Concave lens it is diverging beams. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கான்வெக்ஸ்னாலே வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து இது என்ன பண்ணோன்னா வந்து நான் என்ன ரே வந்து அனுப்புகிறனோ அந்த ரேவை வந்து இது என்ன பண்ணோன்னா வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணோன்னா வந்து குவிக்கும். அதான் குவி லென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் கான்கேவ்னாலே வந்து ஒரு இது என்ன பண்ணனா வந்து ரீஃப்ராக்டிங் ஆன பிறகு என்ன பண்ணால் அந்த பீம் ஆஃப் ரேஸை வந்து இது என்ன பண்ணனா விரிக்கும், அதாவது ஸ்கேட்டர் பண்ணும்.
சார் இன்னும் புரியல அப்படின்னா இந்த கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸை இதில் பார்த்தீங்கன்னா புரியும். இதுதான் சார் கான்வெக்ஸ் லென்ஸ். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நான் என்ன பீம் ஆஃப் லைட்டை வந்து நான் பாஸ் பண்ணுறேனோ அந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து அதை நான் அனுப்புகிற ரேஸ் எல்லாமே ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கன்வர்ஜிங் பீம். இது பாருங்கள் எனக்கு என்னவாகுதுன்னா கன்வர்ஜ் ஆகலை, டைவர்ஜிங் ஆகுது. புரியுதா? கான்வெக்ஸ்னாலே கன்வர்ஜிங் பீம், கான்கேவ்னாலே வந்து டைவர்ஜிங் பீம்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது. புரியுதா? ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து லென்ஸில் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பை கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லுவாங்க. கான்வெக்ஸ் லென்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து பை கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் சார் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பைனாலே எத்தனை குறிக்குது? 2 குறிக்குது. பை கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து எப்படி இருக்கும் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி வந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பியர், அதாவது லென்ஸோடைய வந்து 2 ஸ்பியர், ஒரு லென்ஸையும் இன்னொரு லென்ஸையும் ஒன்றா அப்படி வைக்கிறோம். ஸோ இந்த சென்டர் பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இது வந்து ஒரு லென்ஸோடைய ஸ்பியர், இது செகண்ட் லென்ஸோடைய ஸ்பியர். ஸோ அதனால தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இதை மட்டும்தான் எடுத்துக்கிறோம், இதை எடுத்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இது என்ன சொல்கிறோம் வந்து பை கான்வெக்ஸ் லென்ஸ். என்ன சொல்கிறோம் வந்து பை கான்வெக்ஸ் லென்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பை கான்வெக்ஸ் லென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திக்கர் அட் த சென்டர். சென்டரில் வந்து பாருங்கள் திக்காக இருக்கும். தின்னர் அட் த எட்ஜு, போக போக அந்த எட்ஜுக்கு போக போக வந்து எப்படி இருக்குன்னா வந்து எப்படி இருக்கும் வந்து தின்னாக இருக்கும். ஓகேங்களா? இன்னும் நல்லா இப்படி போட்டோம்னா ஸோ அப்படி வந்து கிளியராக இருக்கும். இந்த இதில் பாருங்கள். ஓகேங்களா? இதில் பாருங்கள் திக்கர் அட் த எட்ஜ், திக்கர் அட் த சென்டர், தின்னர் அட் த எட்ஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து இதில் பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ இட் கன்வர்ஜ்டு டு எ பாயிண்ட். இப்போ தானே பார்த்தோம் பீம் ஆஃப் லைட்டை வந்து நம்ம இதில் வந்து பாஸ் பண்ணும்போது இதில் என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து எனக்கு என்ன பண்ணுதுன்னா வந்து கன்வர்ஜிங் பண்ணுது. அதுதான் இல்லையா? பாருங்கள் இப்போ வரும் பாருங்கள், கான்வெக்ஸ் லென்ஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எனக்கு கன்வர்ஜிங் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே சேம் வந்து கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் என்ன சொல்கிற வந்து பை கான்கேவ் லென்ஸ். பை கான்கேவ் லென்ஸ் இது எப்படி சார் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் சார். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்பியர், இது வந்து ஒரு ஸ்பியர். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இதோடைய ஒரு பார்ட்டை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். இப்படி வந்தது தான் இந்த சென்டர் பார்ட்டு. பாருங்கள், இந்த சென்டரை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஒரு லென்ஸோடைய ஸ்பியரு, இது செகண்ட் லென்ஸோடைய ஸ்பியர். ஸோ அதனால தான் இது இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் என்ன சொல்கிறாங்க, கான்கேவ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பை கான்கேவ் லென்ஸ். பை கான்கேவ் லென்ஸ். ஓகே, இதில் எப்படி சார் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எப்படி சொல்லலாம் வந்து திக்கர் அட் த எட்ஜ், தின்னர் அட் த சென்டர். திக்கர் அட் த எட்ஜ், தின்னர் அட் த சென்டர். கரெக்டாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் வந்து இதில் வந்து பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ இட் டைவர்ஜ்ட் ஆர் ஸ்ப்ரெட் அவுட் ஃப்ரம் எ பாயிண்ட். இது வந்து என்ன பண்ணோன்னா வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஸோ அப்போ நம்ம பீம் ஆஃப் லைட்டை வந்து பாயிண்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு இது என்ன பண்ணால் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஸோ ஆர் வந்து டைவர்ஜ்ட் ஆகும். ஸோ இதனால தான் இதை வந்து என்ன சொல்லணும் டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இதில் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதை பாருங்கள், இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸு. நம்ம இப்போ கான்கேவ் லென்ஸு டைவர்ஜிங் ஆகும். பீம் ஆஃப் லைட்டை நான் பாஸ் பண்ணும்போது என்னவாகுது, டைவர்ஜிங் ஆகுது, ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து கான்கேவ் அண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ லென்ஸ்னால் வந்து என்னன்றதை வந்து கிளியராக புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ லென்ஸ்னால் என்ன சொன்னோம், it is optically transparent medium bounded by 2 spherical refracting surfaces or one plane, one spherical surfaces. The lens is divided into 2 types. One is convex, second one is concave. Convex lens also called as biconvex lens or வந்து thicker at the center than at the edge. Beam of light passing through it converged to a point, so it is called as converging lens. Next, concave lens. Concave lens is also called as biconcave lens.
thinner at the center than at the edge. Beam of light passing through it diverged or spread out from a point. So it is called as diverging lens. புரிஞ்சுதுங்களா? லென்ஸ்னால் என்னன்றதை வந்து நம்ம வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம் இப்போது. ஓகே, இன்னும் இந்த லென்ஸில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இப்போ நம்ம வந்து போட்டோம் இல்லைங்களா, இந்த லென்ஸை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வந்து இது தெரியும் உங்களுக்கு டைப்ஸு. அதர் லென்ஸ் வந்து இதை நான் சொல்லிட்டேன் வந்து பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ், நெக்ஸ்ட் ஒன்று வந்து பிளேனோ கான்கேவ் லென்ஸ். இது என்னன்றதை வந்து சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த லென்ஸில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக வந்து தெரிஞ்சுக்கணும் சார். இது என்ன லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸு. கான்வெக்ஸ் லென்ஸில் நம்ம வந்து மெயின் பாயிண்ட் வந்து இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து போவோம். ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜஸ், அது கான்கேவாக இருக்கட்டும் கான்வெக்ஸாக இருக்கட்டும். ஸோ அதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எதுனா வந்து இந்த இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த டேர்ம்ஸ் வந்து. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன சொன்ன வந்து கான்கேவ் லென்ஸ்னாலே கான்வெக்ஸ் லென்ஸ்னாலே இப்படி இருக்குது அப்படின்னா ஒரே நிமிஷம். இப்படி இருக்குன்னா ஸோ இது எப்படி வந்ததுன்னு சொன்னோம். இப்படி போட்டுக்கலாமா? ஒரே நிமிஷம். ஒரு லென்ஸோடைய ஸ்பியோ, இது செகண்ட் லென்ஸோடைய ஸ்பியோ. ஓகேங்களா? இப்படி தானே இருக்குது. ஸோ அப்போ இந்த சென்டரை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த லென்ஸோடைய சென்டர் வந்து இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ஆப்டிக்கலோடைய சென்டர், அதாவது அந்த கண்ணாடியோடைய சென்டர், ஆப்டிக் சென்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கு நேம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓன்னு வந்து கொடுக்குறோம் சார், ஆப்டிக் சென்டர். ஆனால் இது ஆப்டிக் சென்டர், இந்த ஸ்பியரோடைய சென்டர் வந்து எங்கே இருக்குது, அப்போது இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த ஸ்பியரோடைய சென்டர் வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இதை வந்து லென்ஸ், இது வந்து நம்மளுக்கு என்ன, இது வந்து லென்ஸ் 1, இது லென்ஸ் 2ன்னு வந்து எடுத்துக்கோங்க. நல்லா கிளியராக கவனிச்சிக்கோங்க. லென்ஸ் 1 லென்ஸ் 2. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஆப்டிக்ஸோடைய சென்டர், அதாவது ரெண்டு லென்ஸுக்குமே வந்து சென்டர். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆப்டிக்ஸ் ஓன்னு சொல்லியிருக்கோம், ஆப்டிக்ஸோடைய சென்டர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இது ஃபஸ்ட்டு லென்ஸோடைய சென்டர், ரேடியஸ்ன்னு வந்து சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு லென்ஸோடைய சென்டர். ஸோ அப்போ இதை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா C1ன்னு எடுத்துக்கிறேன், இதை C2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா லென்ஸ் 1 லென்ஸ் 2. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஓங்கிறது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கிறது வந்து ஆப்டிக்ஸோடைய சென்டர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சிங்கிறது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சிங்கிறது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அதாவது அந்த லென்ஸோடைய வந்து சென்டர் பாயிண்ட்டு. ஓகேங்களா? இப்படி போடுறோம் சார், ரெண்டு லென்ஸ் வந்து நான் இப்படி வந்து ஜாயின் பண்ணுறேன். அப்போ இந்த ஸ்பேரோடைய சென்டர் வந்து இது சார், இந்த ஸ்பேரோடைய சென்டர் வந்து இது. ஓகேங்களா? புரியுதா? ஸோ அப்போ சிங்கிறது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆருங்கிறது வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஆறுன்றது வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா வந்து என்ன சார், அதுவும் அதே தான் சார். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னால் வந்து ஸோ இப்போ இதிலேருந்து இதை தான் நம்ம வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1. அதே மாதிரி இதிலேருந்து இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து R2. சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னாலும் அந்த ரேடியஸை தான் நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னால் அந்த ஸ்பியரோடைய சென்டரை குறிக்கிறோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மீன்ஸ் வந்து அதுவும் அதே சேம் வந்து அந்த ஆப்டிக்கலோடைய சென்டர்லேருந்து வர்றது தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்னால் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு இமேஜினரி லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக, ஓகே, இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இப்படி ஒரு லைனை வந்து வரைகிறோம், இமேஜினரி லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது கற்பனையாக நம்ம வரைகிறதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். என்னென்னு சொல்கிறோம் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன சொல்கிறோன்னா வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ். என்ன சொல்கிறேன் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ். அப்போது நான் பீம் ஆஃப் லைட்டை வந்து நான் இப்படி வந்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். நான் இப்படி நிறைய ரேவை வந்து நான் அப்படி பாஸ் பண்ணுறேன்னா இது எது வழியாக வரும்னா எனக்கு ஃபோக்கஸ் வழியாக வரும் சார். எது வழியாக வருது? ஃபோக்கஸ் வழியாக வருது. ஸோ அந்த ஃபோக்கஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ். எந்த இடத்துல எனக்கு இமேஜ் வந்து தெரியுதோ
ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து தெரியுதோ அந்த பாயிண்ட்டை தான் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்போ எவ்வளோ சைடு இருக்குது வந்து இது ஒரு லென்ஸு இது ஒரு லென்ஸு. ஸோ அப்போ வந்து இது வந்து லென்ஸ் 1, இது வந்து F1, இது வந்து லென்ஸ் 2 F2. ஓகேங்களா, பிரின்சிபல் ஃபோக்கஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃபோக்கல் லென்த்து. ஃபோக்கல் லென்த்துனாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்மால் லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணுவோம் சார். ஃபோக்கல் லென்த்துனாலே எனக்கு இமேஜஸ் வந்து எவ்வளவு தூரத்தில் வந்து எனக்கு தெரியுது. அதாவது இப்போ என்ன சொல்கிறேன் வந்து எனக்கு இந்த சென்டர் ஆஃப் கர்வேஜ், இந்த ஆப்டிக்ஸோடைய சென்டர் இருக்கு இல்லையா, இந்த ஆப்டிக்ஸோடைய சென்டரில் இருந்து எனக்கு இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இது தான். ஆப்டிக்கோடைய சென்டரில் இருந்து எனக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸு, அதாவது சென்டர்லேருந்து அந்த இமேஜ் வந்து எங்கே தெரியுதோ அதுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கல் லென்த் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். என்னென்னு சொல்கிறோம்? ஃபோக்கல் லென்த்து. ஓகேவா? ஸோ இதுதான் சார் வந்து கான்செப்ட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த இமேஜை வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆப்டிக் சென்டர்னால் ரெண்டு லென்ஸுக்கும் வந்து இடையில் இருக்கிறது தான் ஆப்டிக் சென்டர்னு வந்து நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா இது எதனா வந்து 2 லென்ஸு. அப்போ இந்த லென்ஸோடைய சென்டர்லேருந்து இந்த லென்ஸோடைய சென்டர்லேருந்து இந்த லென்ஸோடைய சென்டர். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஏன்னா 2 லென்ஸ் இருக்கு இல்லையா, C1 C2. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னும் அதே சேம் வந்து அதோடைய சென்டர்லேருந்து அந்த C வரைக்கும் இருக்கிறதா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வரைக்கும் இருக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1 R2. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் மீன்ஸ் வந்து நம்ம இமேஜினரியாக கற்பனையாக வரைகிற அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் மீன்ஸ் வந்து எனக்கு இமேஜஸ் வந்து என்ன ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து எனக்கு எந்த பாயிண்டில் வந்து தெரியுதோ அதை தான் நான் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறேன். பிரின்சிபல் ஃபோக்கஸ் அது இது F1 இது F2. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃபோக்கல் லென்த்து மீன்ஸ் வந்து இந்த அதாவது ஆப்டிக்ஸுக்கும் எனக்கு இமேஜுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து ஃபோக்கல் லென்த் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வெரி 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 இம்பார்ட்டண்ட். எதுனா வந்து இந்த இமேஜ் ஃபார்மேஷனுக்கு. ஓகேவா? இதே சேம் டிக்டோ யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த லென்ஸு அடுத்தது வந்து கான்கேவ் லென்ஸ் அதே சேம், எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகேங்களா? கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. இதுதான் சார் வந்து கான்செப்ட்டு. லென்ஸ்னால் என்னன்றதை வந்து இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து அடுத்தது ரூல்ஸு, இமேஜ் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு ரூல்ஸு, என்னென்ன ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவோம், அந்த ரூல்ஸ்லேருந்து வர்றது தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஃபார்மேஷன், எப்படி இமேஜ் எல்லாம் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம கிளியராக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே.